இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு பீஸு எடுத்து வச்சு கட் பண்ணாமல் ஒரே பீஸில் இந்த மாதிரி தச்சு வச்சுக்கணும். கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டு இதோட சென்ட்ரு 7 இன்ச்சு 3.5, பாக்கெட் எத்தனை இன்ச்சோ 4 இன்ச்சு இது மாதிரி 3 மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் பாக்கெட் சென்டர் டாட் போட்டு வச்சா டாட் போட்டு இந்த பாக்கெட் இங்கே சென்டர் பண்ணி இதோட இங்கே சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த சென்டர் டாட்டோட கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி இது கணக்கு பண்ணி டாட் போட்டு தான் வச்சுருக்கேன். இங்கே லென்த் எவ்வளோ வருதோ அவ்வளோ கணக்கு பண்ணி டாட் போட்டு தான் வச்சுருக்கேன். வச்சாச்சு. இப்போ இங்கே மேல் தையல் போட்டதை கீழ் பக்கம் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? வச்சாச்சு. இப்போது மேலேருந்து ஃபஸ்ட்டு இந்த தையலுக்கு பக்கத்தில், அதாவது இந்த இதுக்கும் இந்த மீதியோட அந்த இதுவும் கேப் கரெக்டாக வர மாதிரி இந்த 2 மார்க் போட்டோம் இல்லையா, அந்த 2 மார்க்கில் வச்சாச்சா. இது கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி முழு பீஸ் நம்ம எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்படி இந்த பக்கம் எடுத்து அதே மாதிரி இந்த தையல் கணக்கு பண்ணி இந்த சென்டர் தையல் நம்ம போட்டது கணக்கு பண்ணி இந்த மீதி கணக்கு பண்ணி இந்த பக்கம் ஒரு தையல் போடணும். போட்டுட்டு 2 மடித்து ஒரு கட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த பக்கம் ஒரு கிராஸு, இந்த பக்கம் ஒரு கிராஸு. அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த பக்கம் ஒரு கிராஸு, இந்த பக்கம் ஒரு கிராஸு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கேன்வாஸ் கொஞ்சம் பீஸ் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி தரேன். நீங்கள் அது இது கரெக்டாக வச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணால் இந்த கேன்வாஸ் பீஸ் மட்டும் இருக்குது இல்லையா, அதாவது இந்த கேன்வாஸ் பீஸ் மட்டும் அதை மட்டும் சென்டர் பண்ணி அந்த தையலில் கட் பண்ணி விட்டுறோம். இந்த கேன்வாஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணணும். கீழே இருக்கிற பேண்ட் பீஸ் கட் பண்ணிவிடுறோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போது இது ஒரு இப்படி ஒரு தையல் வெளிப்பக்கமாக உள்ள திருப்பணுன்ற அவசியமே கிடையாது. வெளிப்பக்கமாகவே இந்த அதே மாதிரி இது மேல் பகுதியும் இப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பினீங்கன்னா இப்போ திருப்பினீங்கன்னா நீங்கள் கேட்குற அந்த இது வந்துருச்சா, இது கீழே போய்டும். அதாவது இந்த பட்டி கீழே போய்டும், இந்த பட்டி மேலே வந்துடும். இப்போது என்னோடய ஃபினிஷிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் 2த்தையும் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சு முழு பக்கமும் நல்லா ரஃப் அடிச்சிக்கலாம், வெளி பக்கமும் நல்லா ரஃப் அடிச்சிக்கலாம். இந்த பாக்கெட்டு இது வந்துடும். அடுத்தது மேல் தையல் போட போகிறேன். மேல் தையலில் நான் மேல் பக்கம் நல்லா இல்லை ரஃப் அடிப்பேன். இப்போ ஆஸ் யூஷுவல் இது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துடுச்சு. இது கீழே வந்ததை அடிச்சு தைச்சிட்டோம். அடுத்தது பேக்கெட்டிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேக்கெட்டோட மேல் பகுதி பீஸு மேற்கொண்டு செஞ்சு வச்சுக்கிறது வச்சு பேக்கெட்டோட லென்த்து 5.5 இன்ச்சு, சின்ன பையன்றதால் 5 இன்ச்சு, பெரிய ஆளுங்களுக்கு 6 இன்ச்சு இருக்கலாம். வச்சு திருப்போம். கார்னர் இந்த கார்னர் அடுத்தது இதுக்கு மேலே நம்மளோட அடையாளம். நிறைய ஸ்கூல் பசங்க இது வேணாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா?